ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா ஹீரோஸும் எல்லா ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க படத்தை பொங்கல் அப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பொங்கல் ஒரு லாங் டேஸ் லீவ் வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம படம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம படத்துக்கு நிறைய கூட்டம் வரும், நிறைய கலெக்ஷன்ஸ் கட்டுன்ற மாதிரி ஹீரோஸு, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக ஃபேமிலியாக தேட்டருக்கு போகிற ஒரு பெரிய நாள் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் பொங்கல் மட்டும் தான் சொல்லலாம். ஸோ இந்த பொங்கலை டார்கெட் பண்ணி மேக்ஸிமம் பெரிய ஹீரோஸ் படம் தான் கிளம்பி இருக்கும். ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா டாப் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய். ஸோ இவங்க பொங்கலுக்கு இது வரைக்கும் அந்த பொங்கல்லேருந்து அவங்களுடைய படங்கள் என்னென்ன படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த படம் ரிசல்ட் என்ன, பொங்கல்னா யார் டாப்பு, ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ கமல் சார் கம்மி தான் படம் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருமாண்டி, அன்பே சிவம், அப்புறம் மீண்டும் கோயிலா, ஒரு கைதியின் டைரி, மகாநதி. ஸோ இந்த படம் தான் கொடுத்துருக்காரு. இதில் விருமாண்டி ஒரு பிளாக் பஸ்டர், அப்புறம் அன்பே சிவம் ஒரு சுமாராக அப்போவே பெரிய டாக் வரல அந்த படத்துக்கு. ஆனால் இப்போ இந்த படத்தை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் மகாநதி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ மற்ற ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக போகல. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கமல் சார் கொடுத்துருக்காரு. ஆனால் ரஜினி சார், அஜித் சார், விஜய் சார், ஸோ இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேலே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 10 படங்கள் எப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்குது, ஸோ அந்த படம் ரிசல்ட் என்ன, ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரஜினி சார் பார்த்தீங்கன்னா பொங்கலை மட்டும் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நிறைய படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் என்று பார்த்தீங்கன்னா 1979 குப்பத்து ராஜா படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு ஆவரேஜாக தான் படம் ஓடிருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1982 போக்கிரி ராஜா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1983 பாயம்புலி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜ் படமாக தான் போயிருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1984 பார்த்தீங்கன்னா நான் மகன் நல்ல கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக தான் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1986 மிஸ்டர் பாரத் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சூப்பர் ஹிட்டாக இருக்குது, பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 பணக்காரன், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ இந்த படம் பிவாஸ் ரைட் பண்ண படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 தர்மதுரை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுத்துருக்காரு பொங்கலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் 1992 மன்னன். ஸோ இந்த படம் ஒரு இங்கே சொல்லவே தேவையில்ல, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ரஜினி சார் இந்த படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1995 பாட்ஷா. பாட்ஷா நான் உங்கள்கிட்ட விளக்கமே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா பாட்ஷா ஹிட் உங்களுக்கே தெரியும். ரஜினி சார் கேரளா ஒரு தாறுமாறான படம்னா பாட்ஷா சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு அதிரி புதிரி ஹிட் இந்த படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 பேட்டை, அதாவது நம்ம தலை அஜித் கூட கிளாஸில் வந்துச்சு, விஸ்வாசம் கூட கிளாஸில் வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் ஹை பிச்சில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஓவர்சீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஸ்வாசத்துக்கு கொஞ்சம் அகேடாக இருந்துச்சு ஓவர்சீஸில். மற்றபடி பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் பேட்டை கம்பேர் பண்ணுறப்போ விஸ்வாசம் தான் தமிழ்நாட்டில் விண்டரை தவிர பேட்டையும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். ஸோ வசூல் ரீதியாக ஒரு பெரிய படமாக கொடுத்த படம் தான் பேட்டை. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 2020 பார்த்தீங்கன்னா தர்பார். ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜ் படம் தான், ஒன்றும் பெருசாக போகல. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பொங்கலுக்கு இத்தனை படம் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் இப்படி தான் கொடுத்துருக்காரு. எங்கேயுமே ஃப்ளாப் பண்ண வரல, ஃபுல்லாக ஆவரேஜ் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர். ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் சார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 1996 வான்மதி கொடுத்துருக்காரு. ஸோ வான்மதி ஒரு பிலோ அவரேஜ் படம் தான். ஸோ அதுக்கப்புறம் 2001 தீனா, இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட கிளாஷில் வந்துச்சு. நம்ம விஜய் சூர்யா நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்துச்சுல, ஸோ அந்த படத்தை கூட கிளாஷில் வந்துச்சு. இந்த படம் தீனா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ் படத்தை ஓவர்டேக் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான் தீனா. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 2002 ரெட். ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாப் படம் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் 2006 பரமசிவன், இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட ஆதி படத்தோட கிளாஷில் வந்துச்சு. ஸோ ரெண்டு படமே ஒரு மொக்க படம் தான். பட் ஆதி கூட கம்பேர் பண்ணுறப்போ பரமசிவன் ஒரு படி கொஞ்சம் அகடாக இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 2007 ஆழ்வார். ஸோ இந்த படம் விஜய் சார் கூட கிராஷில் வந்துச்சு. விஜய் சார் போக்கிரி படத்தில் கிராஷில் வந்துச்சு. ஸோ இந்த படம் ஒரு அட்ரு ஃப்ளாப் தான், ஏன்னா போக்கிரி ஒரு தாறுமாறு பிளாக் பஸ்டர். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 2014 வீரம், அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட ஜில்லா படத்தில் கிளாஷில் வந்துச்சு. ஸோ தொடர்ந்து பொங்கலுக்கு விஜய் சார் கூட கிளாஷில் போயிருக்காரு ரஜினி சார். ஸோ அந்த பயிர் பார்த்தீங்கன்னா 2014 இந்த வீரம் ஜில்லா கிளாஷில் பார்த்தீங்கன்னா ஜில்லா புரட்டி போட்டு வீரம் தான் ஒருபடி மேலே இருந்துச்சு. வீரம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 விஸ்வாசம், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். 2019 நம்ம ரஜினி சாரோட பேட்டா படத்தில் ரிலீஸ் ஆச்சு. பேட்டை படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு போகல. அது மட்டும் இல்லாமல் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் ரஜினி சாரோட மோதி ஒரு ஹீரோ ஜெயிச்சார்னா அது அஜித் சார் தான் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. நியூஸ் சேனல் நம்ம பார்த்தோம், நிறைய கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் பெரிய சம்பவம் பண்ண படம். கிட்டத்தட்ட 50 நாளே பார்த்தீங்கன்னா 120 தேட்டர் மேலே ஹவுஸ்ஃபுல்லாக பண்ண படம் அந்த படம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அந்த படம் தான் விஸ்வாசம். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் 2023 துணிவு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கூட வாரிசு படத்தோட கிளாஷில் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும், சொல்லவே தேவையில்லை. துணிவு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். வாரிசு
கலெக்ஷன் அந்த அளவுக்கு பெருசாக போகல, ஓகேவா. ஸோ இதேமாரி அஜித் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய பொங்கல் படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஃப்ளாப்ஸும் இருக்குது, பிளாக் பஸ்டரும் இருக்குது. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதிகமாக இல்லை. ஃப்ளாப்ஸு அண்ட் வந்து பிளாக் பஸ்டர்ஸ் ரெண்டு தான் வந்து அவருக்கு வந்து மாறி மாறி வந்துருக்குது, ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் சார் பார்க்க போகிறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 15 படம் கொடுத்துருக்காரு பொங்கலுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை 1996 வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹிட் படம் தான் இது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1997 காலமெல்லாம் காத்திருப்பேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் படம் தான் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2000 பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள் நிலவு. ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் படம், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 2001 நம்ம சொன்ன மாதிரி தல அஜித் கூட வந்து கிளாஷில் வந்துச்சு, தீனா படத்தோட கிளாஷில் வந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா தீனா வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் அது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 2003 பார்த்தீங்கன்னா வசீகரா. ஸோ இந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2006 பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் இது. பட்டி தொட்டிலாம் வந்து அவ்வளோ பேர் கொண்டாடினாங்க படத்தை. ஸோ வந்து விஜய் சார் கையில் வந்து ஒரு பெரிய திருப்பூர் கொடுத்த படம் திருப்பாச்சி. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் தான் இது, ஓகேவா. ஸோ இந்த படத்தை வச்சு தான் வந்து ஜிவிஎம் படத்தை வந்து கமிட் ஆகிறப்போ வந்து விஜய் சார் வந்து எனக்கு வந்து திருப்பாச்சி மாதிரி சீன்ஸ் பண்ணுற மாதிரி சீரியெல்லாம் கொடுத்தா வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் விஜய் சார் கரையில் திருப்பாச்சி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆதி 2006 ஆதி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த பரமசிவன் கூட கிளாஷில் வந்துச்சு. இந்த படம் ரெண்டுமே வந்து ஒரு மொக்க படம் தான். பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பரமசிவன் கொஞ்சம் பாக்ஸ் ஆஃபீஸில் கொஞ்சம் ஆகிட இருந்துச்சு, ஆதி வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2007 பார்த்தீங்கன்னா வந்து போக்கிரி. இந்த படம் வந்து ஒரு அதிரி புதிரி பிளாக் பஸ்டர். ஏன்னா வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு திருப்பாச்சிக்கு அப்புறம் வந்து போக்கிரி வந்து ஒரு பெரிய அதிரி புதிரி பிளாக் பஸ்டராக மாறிச்சு அந்த பொங்கல் ரிலீஸில். விஜய் சார் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அஜித் சார் கூட கிளாஷ் வந்துச்சு. ஆழ்வார் வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப், ஆழ்வார் வந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு போக்கிரி அடிச்சு அடியில். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான் போக்கிரி, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் நடிச்ச படிக்காதன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ படிக்காதன் வந்து பெரிய பிளாக் பஸ்டராக மாறிடுச்சு. பட் வில்லு வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப்பாக மாறிடுது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவலன். ஸோ அதேமாதிரி காவலன் பார்த்தீங்கன்னா வந்து சிறுத்தை ஆடுகளம். ஸோ இந்த படத்தோட கிளாஷில் வந்துச்சு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப் தான். ஸோ சிறுத்தை சரியாக நல்லா ஓடிச்சு, அப்புறம் ஆடுகள் நல்லா ஓடிச்சு. பட் காவலன் ஒரு அட்ரு ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பன். ஸோ வந்து சங்கர் சார் வந்து நம்ம விஜய் சாரை வச்சு எடுக்கிற ஃபஸ்ட்டு படம் அது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியோட 3 Idiots பார்த்து ரீமேக்காக வந்துச்சு. நம்ம வந்து விஜய் அப்புறம் ஜீவா அப்புறம் ஸ்ரீகாந்த் 3 பேர் நடிச்சாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து 2012 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக போகலை. எதற்கு வந்து மாதவன் அண்ட் வந்து ஆர்யா நடித்த வேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ வேட்டை படம் கொஞ்சம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் முன்னேறி இருந்துச்சு. நண்பன் வந்து படம் வந்து யாருக்கும் அவ்வளோ வந்து பெருசாலாம் ஒன்று ஈர்ப்பு வரதால இந்த படம் வந்து கொஞ்சம் பிலோ அவர் இந்த படம் ஓடிச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜில்லா. அது 2014 ஜில்லா. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஜில்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக வேண்டிய படம் தான். பட் வந்து கிளாஷில் மாட்டினதால வந்து படம் வந்து பெரிய ஒரு டவுன் ஆகி அந்த வீரம் வந்து அதிரி புதிரி பிளாக் பஸ்டர் மாறிடுச்சு. ஜில்லா வந்து ஒரு பிலோ அவரேஜாக மாறிடுச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவா. நம்ம சொல்லவே தெரியல. பைரவா வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப் படம். விஜய் சார் கேரள மறக்க வேண்டிய படம்லாம் பைரவான்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ரு ஃப்ளாப் படம். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர். ஸோ இந்த படம் வந்து 2020 இந்த கொரோனா ஊரடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணாங்க. 50% தான் தேட்டர் வந்து ஆக்குபேஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பெரிய ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் படம் ரிலீஸ் ஆச்சு படம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்வரன் அது சிம்பிள் நடிச்ச ஈஸ்வரன் படத்தில் கிளாஷ் வந்துச்சு. ஸோ அந்த படமே ஒரு அட்டு மொக்கான படம் வந்து. ஸோ அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா ஓடிச்சு மாதிரி சொன்னாங்க. பட் வந்து அந்தளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டர்லாம் மாறல. ஒரு ஆவரேஜ் படம் தான் மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரிசு சொல்லவே தெரியல. 2023 துணுவி கூட மரணடியை வாங்கிச்சு. ஒரு சீரியல் மாதிரி வந்து படத்தை வந்து எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய ஒரு படம் வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி இது வரைக்கும் விஜய் சார் கேரியரில் மறக்க வேண்டிய படங்களை இதுவும் ஒன்றா மாறிடுச்சு வாரிசு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்ரு ஃப்ளாப் படம் தான் வாரிசு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா பொங்கலை வந்து மேக்ஸிமம் வந்து டார்கெட் பண்ணி அடிச்ச ஹீரோஸில் வந்து வெற்றி ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஜய் சார், அஜித் சார் 2 பேரும் வந்து ஈக்குவலாக சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்கும் மாறி வந்திருக்குது. அதுமாரி தான் பேர் இருக்குது 2 பேருக்குமே. பட் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அட்ரு ஃப்ளாப்னு கொடுக்காம ஆவரேஜ் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பொங்கல் படம்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இதுதான் கைஸ் நம்ம சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்னால பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.